ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெரிய தலை நிகழ்ச்சி எபிசோட் 72. அன்னைக்கு காலையில் எழுந்த உடனே சாண்ட்ரா அவங்க வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி என்ன பண்ணாங்க சீக்கிரம் சொல்லுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படா வெளியே போகணும்னு இருக்கு அப்படின்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அமித் ரிப்ளை பண்ணுறாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க சாண்ட்ரா. ஐயோ, அப்படிலாம் நினச்சிக்காதீங்க அமித், நான் அப்படி சொல்லலை. எப்படா 106 நாள் கழித்து வெளியே போகணும் அப்படின்னு சொன்னேன். நான் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போயிடுவேன்னு நீங்கள் நினச்சிங்களா? உங்கள் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். அதுக்கு நம்ம அமித்தோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமாங்க இருந்தது? ஆமாம், நீ 106 நாள் வரைக்கும் இருந்தால் தானே. மறுபடியும் அமித் ஒரு ரிப்ளை பண்ணுறாரு, ஆமாம் போக மாட்டான்னுட்டு அன்னைக்கு பிரச்சனை பின்னாடியே டோர் வரைக்கும் போயிட்டு அது நான் அப்போ. ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை அமித், நான் இந்த வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு நம்ம சாண்ட்ரா சொல்கிறாங்க. நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் உங்களை டார்கெட் பண்ணால் நீங்கள் கண்டுக்காமல் போயிடுங்க சாண்ட்ரா அப்படின்னு நம்ம அமித் சொல்ல, அதுக்கு நம்ம சாண்ட்ரா சொல்கிறாங்க, நானும் அப்படி தான் அமித் இருக்கேன், ஆனால் என் மேலேயே வந்து பாயிறாங்க. இல்லையே, அப்படிலாம் நம்ம பசங்க பாய மாட்டாங்களே அப்படின்னு அமித் சொல்ல, இல்லை பாயிறாங்க அப்படின்ட்டு 2 பேருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதமே போயிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோர் ரூமில் இருந்து பாம்னு பெல் அடிச்சுது. அட என்னடா பெல் அடிச்சுட்டே இருக்கு. ஸ்டோர் ரூமில் போய் பார்த்தா பாலும் முட்டையும் வந்திருக்கு. இதில் அந்த ஹவுஸ்மேட்டுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் இதில் யாருக்கு ரொம்ப சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாருக்கு தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பண்டத்தெல்லாம் பண்ணிட்டு நம்ம பிக் பாஸ்க்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேறு தராங்க இந்த பார்வதி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாச பாலும் முட்டையும் தந்ததுக்கு ரொம்ப நன்றி, நாங்கள் இதுக்கு மேலே இந்த தப்பு பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க பிக் பாஸ் கிட்ட, நான் அப்படி தான் சொல்லுவேன், ஆனால் நான் ஜாகிங் போகும்போது மட்டும் நான் கழட்டி வச்சு பண்ணிட்டு பிக் பாஸ் கிட்டே ஆர்டர் பண்ணுறாங்க. இந்த ஜென்மம் எவ்வளோ சொன்னால் திருந்தாது அப்படின்னு சொல்கிறாங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிக் பாஸு தலை டாஸ்க்குன்னு ஒன்று வச்சாங்க. அந்த டாஸ்க் எப்படி இருந்ததுன்னா, நம்ம சின்ன வயசில் விளையாடும் பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக் பாலை எல்லாம் கீழே செதற விட்டுட்டு அந்த பாலை எல்லாம் யார் தூக்கி ஃபஸ்ட்டு அந்த பேஸ்கெட் உள்ள போடுறாங்களோ அவங்க தான் அந்த வீட்டு வாரத்தோட தலை. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாஸ்கில் இருக்கிறவங்க பாலை கையில் எடுத்து போடக்கூடாது. அதுக்கு பதிலாக பின்னாடி இருக்கிறவங்க வந்து அந்த டாஸ்கில் இருக்கிற ஒருத்தரை தள்ளணும். தள்ளிட்டே அந்த டாஸ்கில் இருக்கிறவங்க வந்து அந்த பேஸ்கெட்டை பிடிச்சி அந்த பாலை வந்து அந்த ஹோல்ஸ்குள்ளே நோய்க்கிற மாதிரி தள்ளணும். அப்படி வின்னானவங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்து தாங்க. இந்த டாஸ்கில் பார்வதியும் இருக்காங்க. பார்வதி இருந்தால் கண்டிப்பாக இந்த டாஸ்கில் சண்டை நடந்து தானே ஆகும். எப்படி இந்த சண்டை நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ராக்கா தான் இந்த டாஸ்கோட நடுவர். அப்படி இருக்கும்போது நம்ம கமருதீன் வந்து நைஸாக சென்டரில் வந்து பார்வதியோட பால் ஒன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் உள்ளே தூக்கி போட்டுட்டீங்க. அது ஆல்ரெடி வெளியே தான் இருந்தது. நீங்கள் உள்ளே தூக்கி போடுறதுனால அவங்க வின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பாலை தூக்கி வெளியே போட்டுருக்கானே நம்ம சாண்ட்ராக்கா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலை தூக்கி வெளியே போட்டாங்க. பார்வதிக்கு செம்ம கோவம் வந்துச்சு. பார்வதி அப்படி பண்ணோடனே சும்மா இருப்பாங்களா? லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க நம்ம கமருதீன் கிட்டேயே போயிட்டு சண்டையை வலிச்சு விட்டாங்க. பாவம் நம்ம கமருதீனோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்குமோ. அதுக்கப்புறம் புது தலை வந்த உடனே என்னென்னலாம் விஷயம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக டீம் பிரித்து விட்டார் நம்ம கானா வினோத். அது என்னென்ன டீம்னா, கிச்சன் டீம், விஷுவல் வாஷிங் டீம், அதுக்கப்புறம் டாய்லெட் கிளீனிங் டீம். அதுலேயும் நம்ம பார்வதி சண்டையை வலிச்சு விட்டாங்க. அது என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, என்னை மட்டும் எப்போவுமே டாய்லெட் கிளீனிங்கே வரீங்களே, என்னை மாற்றி விடுங்க அப்படின்னு நம்ம பார்வதி கேட்க, அதுக்கு நம்ம டீம்மேட்ஸ் எல்லாரும் சண்டை போட வழக்கம் போல் நம்ம பார்வதி சாரி கேட்டு சைலண்டாக உட்கார, நம்ம கானா வினோத் என்ன பண்ணார்னா அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அவர் தலை ரூமில் வச்சு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட்டு நாமினேஷன் ப்ராசஸ்ன்னு ஒன்று நடந்துச்சு. அது எப்பவும் போல இல்லாமல் கலர் பூசுகிற நாமினேஷன். இதில் ஒரு 3 விதமான கலர் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அந்த 3 கலரையும் யூஸ் பண்ணி எல்லாரையுமே நாமினேட் பண்ணோம். அப்படி நாமினேட் ஆனவங்க தான் சாண்ட்ரா, அமித், எஃப்ஜே, கம்ரு, அரோரா, ஆதிரை, சுபிக்ஷா, சபரி, கனி, வழக்கம் போல மற்றும் மொரட்டு பார்வதி. இத்தனை பேர் நாமினேஷன் ஆனதில் நம்ம விக்கல்ஸ் மட்டும் நாமினேஷன் ஆகலை. நம்ம விக்கல்ஸ் நாமினேஷன் ஆகாததை பார்த்து நம்ம பாருக்கு வயிற்றெரிச்சல் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்தது. வயிற்றெரிச்சல் தாங்க முடியாமல் நம்ம பார்வதி விக்கல்ஸ் கிட்ட வழக்கம் போல் சண்டையை வழியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த சண்டை ஸ்டார்ட் பண்ணோடனே நம்ம விக்கல்ஸ் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ வயிற்றெரிச்சல் ஆகிறீங்களே, இதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அப்படி சொன்ன விக்கல்ஸ் இந்த மாதிரி சொன்ன உடனே பார்வதி சைலண்ட் ஆகிட்டாங்க. நம்ம பார்வதி எப்பவுமே வன்மத்தை நெஞ்சில் வச்சுட்டே சுற்றுறாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் இந்த வீடியோவை எவ்வளோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லியிருக்கிறேன். நம்ம சேனலுக்கு வந்தவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.